பள்ளிக்கு சென்று திரும்பிய தன் மகனின் பையில் நிறைய பென்சில்கள் பேனாக்கள் இருப்பதைக் கண்டு அந்த பெற்றோர்கள் அதிர்ச்சி உற்றனர். பையனை அழைத்து கேட்டனர், என்ன இது இவ்வளவு பேனா இருக்கிறதே, பென்சில் இருக்கிறதே என்று கேட்டதற்கு பையன் கூறினான், இது தமிழ்ச்செல்வியிடம் சுட்டது, இது சுரேஷிடம் சுட்டது, இது நரேஷிடம் சுட்டது என்பதாக வரிசையாக கூறினான். அந்த பெற்றோர்களுக்கு மிகவும் கோபம் வந்தது. உனக்கு தேவையானதை நாங்கள் வாங்க தரும்போது நீ ஏன் மற்றவர்களிடமிருந்து இதை சுட்டேன் என்கிறார் என்று கோபப்படுகிறார்கள். அந்த பையன் அதை பொருட்படுத்தாமல் விளையாட சென்று விடுகிறான். அன்று இரவு முழுதும் அப்படியே அவன் நினைவிலேயே இந்த பழக்கம் இவனுக்கு எப்படி வந்தது, ஏன் இந்த புத்தி இவனுக்கு வந்தது என்பதாக பெற்றோர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை அவனுக்கு நல்ல புத்திமதி கூறலாம் என்று இரவு படுத்து விட்டனர். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. அப்போது சிற்றுண்டி சாப்பிட அனைவரும் தயாராக இருந்தபோது அந்த சிற்றுண்டி சாப்பிடும் நேரத்தில் பையனுக்கு கூறலாம் என்று நினைத்து கொண்டிருந்த தந்தை, இந்த மாதிரி செய்யக்கூடாது, தப்பு என்று கூறலாம் நினைத்து கொண்டிருந்த தந்தை கூறும் முன்பே அவளுடைய மனைவி கூறினாள், நாளை எனக்கு கோலப் போட்டி இருக்கிறது, நீங்கள் பள்ளியில் தானே வேலை செய்கிறீர்கள், உங்கள் பள்ளியிலிருந்து கலர் சாக்பீஸ் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் என்று கூறினாள். இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நம்மிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்பதை அப்போதுதான் உணர்ந்து கொண்டான். ஆகவே நாம் சரியாக நடந்து கொண்டிருந்தால் நம் குழந்தைகள் நல்லதாக இருந்தாலும் சரி, அது தீயதாக இருந்தாலும் சரி, நம்மிடமிருந்து தான் நம் குழந்தைகளுக்கு அது தொற்றிக்கொள்ளும் என்பது இந்த கதையிலிருந்து புரிகிறது. நன்றி, வணக்கம்.